இறங்கி போய் அங்கே போகணும் அப்படின்னா நிச்சயமாக டாக்ஸி வச்சு தான் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸை சொல்லித்தரேன். இப்போது இந்த பேருந்து போகுது இல்லையா, இந்த பேருந்து போகும்போது முன்னாடி ஒரு லாரியும் போகுது. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை முந்தி போயிடுவோம் நம்ம. அப்படி போகும்போது நம்மளை ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. அங்கே இருந்து இந்த ப்ரைவேட் பஸ் நிற்கக்கூடிய இடத்துக்கு பேர் கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்சி கார் பார்க்கிங் அப்படின்னு. அந்த இடத்துல இருந்து சிம்லாவினுடைய புதிய பேருந்து நிலையத்திற்கு ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம நடந்தே போயிடலாம். மழை பெஞ்சா நடந்து போக முடியாது. பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளைன்னு ஆயிடுச்சு அப்படின்னு. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த அழகான காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு. இதுக்காகத்தான் நான் கேட்டேன். ஆனால் இன்னும் இந்த லாரியை நம்மளால் முந்த முடியலைங்க. இப்போ தான் முந்த போகிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. சரி, அதெல்லாம் சரி. இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கும் சிம்லாக்குள்ளே போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? சிம்லாவில் பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருந்ததுங்க. அதில்